ஆனா அவர் ஒரு கப் ரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர்றாரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்த அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. அவரே பயிர் விளைவிச்சு அந்த ஆர்கானிக்கா அது கொண்டு வந்து அவருடைய சமையல்ல எந்தவித சத்து குறைபாடுகளும் ஏற்படாம அந்த உணவு கொடுத்துட்டு இருக்காரு. திருச்சியில மண்பானை மோகன் ஒருத்தர் கிட்டத்தட்ட அவர் மாதிரி ஒரு பாரம்பரிய சமையலுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து கொடுத்துட்டு உழைக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல வந்து தாத்தா பாட்டிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சட்னி சாம்பார்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுமானா முடியாது. நம்ம ட்ரை பண்ணலாம், பட் நம்மளுடைய உடல் வலிமை அதுக்கு ஒத்து வராது. இதை வந்து பேசிக்கா ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்ச அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்த அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. அவரே பயிர் விளைவிச்சு அந்த ஆர்கானிக்கா அது கொண்டு வந்து அவருடைய சமையல்ல எந்தவித சத்து குறைபாடுகளும் ஏற்படாம அந்த உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஒரு கப் ரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர்றாரு. நல்ல உணவை பண்றதுக்காக நிறைய டைம் நிறைய பேர் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் அதை இன்னைக்கு என்னன்னா நல்ல உணவை தாண்டி கண்ணுக்கு அட்ராக்டிவான ஒரு உணவு தான் நமக்கு தேவைன்னு நினைச்சு நம்ம போறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவுகளை பதிவு செய்யற மக்களை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. கமர்கட் ஸ்ரீன்னு ஒருத்தரை பத்தி பதிவு பண்ணோம். அவருடைய பையனுக்காக ஒரு சாக்லேட், அதாவது நல்ல ஸ்நாக்ஸ் தேடுறப்போ ஒரு பிராண்டட் சாக்லேட்ஸ் மட்டும்தான் அவங்க கையில இருந்தது. வேற நல்ல ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லையேங்கிற ஏக்கத்தை அவரோட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு மற்ற குழந்தைகளுக்காகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை மட்டுமே பண்ற ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையவே அவர் பையன் கிட்ட ஒரு ஸ்நாக்ஸுக்காக மாத்தி அவரோட தொழிலையே மாத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா இந்தியால இருந்து பல பேர் அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல மனிதர்களை நம்ம டெய்லியும் சந்திக்க முடியும். விழுப்புரம் பக்கத்துல ஒரு தென்கோடி பாக்கம்ங்கிற ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க 2 பேர் தான். அந்த பையனுக்கு வேலை இல்லை, பெருசா வசதியும் இல்லை. ஒரு கிராமம், ரொம்ப குடிசை வீடு மாதிரி. அவங்க ஒரு உணவகம் நடத்துறாங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதுதான் அந்த கான்செப்ட். அப்படி ஒரு விஷயத்த ஒரு பெரிய பணம் உள்ளவர் யோசிச்சா அது ஒரு விஷயம். பட் அவங்ககிட்ட பணமே இல்லை, எனக்கு ஆக்சுவலா வேலை வாய்ப்பு, எனக்கு தொழில் செய்ய வேற எதுவும் தொழில் இல்லை, இப்படி ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்றேன்னு ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வேலையை நிக்காம பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவங்க அதுக்கு வந்து நாங்க போட்ட அந்த வீடியோ வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அப்படிதான் ஒவ்வொரு தங்கமான மனிதர்களை நம்மளால சந்திக்க முடிஞ்சது. எங்க சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற மக்களால கன்ஃபார்மா அதை உணர முடியும். ஒன்று, நம்ம யாருக்கு வீடியோ பண்றவங்களோ அந்த உணவகம் சார்ந்த ஒரு மக்கள் பயனடைறாங்க. அதே மாதிரி பார்க்குறவங்களும் பயனடைறாங்க. இது எல்லா வீடியோலையும் நடக்கும். ஸோ எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நேர்ல சந்திக்கணும் உங்களை அப்படின்னு, அதை நம்ம எங்கேயும் முகம் காமிச்சது இல்லை. ஸோ இவ்வளோ வீடியோக்கள் பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம யார்கிட்டயும் எந்த உதவியும் கேட்கறது இல்லை. பட் நான் ஒரு நல்ல வீடியோவோட தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறது வந்து எங்களால கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் உணவு சார்ந்து போறப்போ இன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப வியந்து பண்ண நிறைய பதிவுகள் இருக்கு. ஸோ அந்த மனிதர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய பணம் படைச்சவங்க இல்லை, பட் அவங்க அப்படி ஒரு விஷயத்த பணம் படைச்சவங்களாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்த பதிவு